பெரியாழ்வார் பெற்றெடுத்தவங்க தான் ஆண்டாள். அவங்க ஆயர்குல பெண்ணாவே நினச்சி கண்ணனை வழிபடுறாங்க. கண்ணனை வழிபட்டு அவ்வளவு இதுவா அதுதான் இந்த மார்கழியில் வர திருப்பாவை பாவை நோன்பு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? கல்யாணமாகாத கன்னி பெண்கள்லேருந்து சின்ன சின்ன குட்டீஸு எல்லாம் இந்த பாவை நோன்பு மார்கழியில் இருப்பாங்க. நான்லாம் சின்ன வயசில் இருக்கிறப்போ அது அப்படியே ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான். பார்த்தீங்கன்னா அப்படியே கோலத்தை போட்டுட்டு கட 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 கடன்னு ஓடுவோம். 3 மணிக்கு எந்திரிக்கிறது தெரியாது. நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக தூக்கம் வராது. காலையில் போகணும், கோலம் போட்டுட்டு போகணும், கோவிலுக்கு போகணும், பெருமாளை தரிசிக்கணும். அப்படியே படப்பட ஓடுவோம். அப்போ என்ன மாதிரி நண்டு சிண்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? நானும் எனக்கு ஞாபகம் பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸில் இருந்தேன்னு நினைக்கிறேன் நான். அப்போது எங்கள் சித்தி வந்து கல்யாணம் ஆகாதம ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க நான் எங்கள் வீட்டில் நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் தான் இருப்பேன். அப்புறம் பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் என்னோட படித்தவங்கள்லாம் வருவாங்க. நாங்கள் தான் ஒரு 6-7 பேர் இருப்போம். அவங்க பெரியவங்க பார்த்திங்கன்னா ஒரு 3 பேரோ 4 பேரோ தான். எங்கள் சித்தி, பக்கத்து வீட்டு அக்கா ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் டியூஷன் எடுப்பாங்க ஒரு அக்கா. அவங்க இந்த 3 பேர் தான் பெரியவங்க, கன்னி பெண்கள். குட்டீஸ் தான் நிறைய. நாங்கள் நல்லா குடுகுடுன்னு ஓடுவோம். அந்த பொங்கல் சுட 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 பொங்கல் தருவாங்க அப்பா. அது அப்படியே திருப்பாவை பாடிட்டு முதல் பாசுரம், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையில், அந்த மாதிரி அந்த பாட்டு. அப்போல்லாம் ராகம் கூட தெரியாது, என்னமோ அப்படியே பாடுவோம். ஆனால் ஐயர் நல்லா எங்களுக்கு செம்மையாக அந்த பாடுற பிள்ளைங்களுக்கெலாம், பெண் குழந்தைங்களுக்கெலாம் நல்லா கவனிப்பார். பழம் வெத்தலை பாக்கெலாம் தருவார், பூ தருவார் ஸ்பெஷலாக. அப்புறம் அந்த பொங்கல் வந்து நல்லாயிருக்கும் சுட சுட. அதை சாப்பிட்றதுக்காகவே போவோமா என்னன்னு தெரியல. முதல்லலாம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி திருப்பாவை பாடி கண்ணனை வழிபட்டு அது வீட்டுக்கு வர்றதே ஒரு பெரிய கதை தான். அது யாருன்னா வரலன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். பெரிய அக்காக்கெலாம் இப்போ எங்கள் சித்தி மாதிரிலாம் கொஞ்சம் தள்ளிடும்ல, இந்த 3 நாள் தள்ளிடும்ல. அந்த 3 நாள்னு இல்லாமல் 5 நாள் கூட வரமாட்டாங்க இல்லைங்களா? அது நிற்கிற வரைக்கும் வரமாட்டாங்க மாதவிடாய். ஆனால் எங்களுக்கு அப்போல்லாம் ஒன்றும் தெரியாது. நாங்களாம் தொடர்ந்து போவோம் இல்லைங்களா? அப்போ நாங்கள் கேட்போம், அவங்கள வம்பழுத்துவோம், போ இன்னைக்கு போ, உனக்கு சக்கரை பொங்கல் கிடைக்கல போ.